Hello friends, welcome back to Hari Hub Vlogs. இந்த வீடியோல என்ன நம்ம பார்க்க போறோம்னா இப்போ ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா நாங்க கன்னியாகுமரி ட்ரிப் போயிருந்தோம். கன்னியாகுமரியை முடிச்சிட்டு அடுத்து என்ன பிளான் நம்ம டிரைவர் அண்ணன் கிட்ட கேட்டா வாங்க திருப்பதி வெங்கடாச்சலபதியை போய் பார்க்கலான்றாரு. அண்ணன் விளையாடாம அடுத்து நம்ம எங்க போறோம்னு சொல்லுங்கன்னு கேட்டா நிஜமாலுமே ஸ்ரீ திருப்பதி டெம்பிள் தான்ப்பா போறோம். அது கன்னியாகுமரியில இருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்ல தான் இருக்கு. திருப்பதியில பெருமாள் எப்படி காட்சி அளிக்கிறாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருப்பாங்க. வாங்க அவங்களை கூட்டிட்டு போறோம். நான் இந்த பிளேஸ்க்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. இந்த பிளேஸ்க்குள்ள என்டர் ஆகும் போதே ரொம்ப காமா ரொம்ப பீஸ்ஃபுல்லாவே இருந்துச்சு. சீரியஸா சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மொமெண்ட். கன்னியாகுமரினாலே பெரிய டூரிஸ்ட் பிளேஸ், எப்பயுமே அங்க டிராபிக்கா ஓவர் கிரௌடடா தான் இருக்கும். பட் அந்த கன்னியாகுமரியிலேயே ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வெளியில வந்தீங்கன்னா இந்த மாதிரி காமன் பீஸ்ஃபுல்லான பிளேசஸும் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இங்க உங்களுக்கு பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாமே அவைலபிள் தான். ஸோ ஸ்லிப்பரை இந்த இடத்துலயே விட்டுட்டு நம்மளும் கோயிலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெளியிலேயே பெரிய பேனரா வச்சிருந்தாங்க இந்த கோவில்ல எந்த டைமிங்ஸ்ல என்னென்ன பூஜைலாம் நடக்குதுன்னு. இந்த கோவில் பாத்தீங்கன்னா அப்படியே திருப்பதியில எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. உங்களால திருப்பதி போக முடியலன்னா கண்டிப்பா கன்னியாகுமரி பக்கத்துல இருக்க இந்த கோவிலை நீங்க விசிட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. இந்த கோவில் பீச் ஒட்டி தான் இருக்கு. பாக்குறதுக்கே லொகேஷன் வெறித்தனமா இருந்துச்சு. இங்க இருந்து பாத்தீங்கன்னாலே திருவள்ளுவர் சிலை அவ்வளவு சூப்பரா தெரியுது. சரி வந்த வேலையை பார்க்கலாம். நாங்களும் திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ண போயிட்டோம். ஏன்டா மதியானம் இந்த டைம்ல வந்தோம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சீரியஸா சொல்லணும்னா என் மைண்டே அப்படியே மாத்திருச்சு. இந்த லொகேஷனை இந்த கிளவுட்ஸோட பாருங்களா, அப்படியே சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருந்துச்சு இந்த ஸ்பாட். இப்ப நான் போகும்போது இந்த இடத்துல அவ்வளவா கூட்டம் இல்ல. நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நான் 2-3 தடவை கன்னியாகுமரி டிராவல் பண்ணியிருக்கேன். எனக்கும் இந்த பிளேஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியும். உங்களுக்கு இந்த பிளேஸ் முன்னவே தெரியுமா? இதுக்கு முன்னாடி நீங்க இந்த பிளேஸ்க்கு டிராவல் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சீரியஸா சொல்லணும்னா திருப்பதியில வெங்கடாச்சலபதி எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் காட்சி அளிக்கிறாரு. பெருமாளை நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி வந்தோம்னா பத்மாவதி தாயார் சன்னதி இருந்துச்சு. தாயாரை நல்லா வழிபட்டுட்டு அப்படியே கோவில்ல வேற என்னென்ன இருக்குன்னு சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது சீரியஸா இந்த ஸ்பாட் பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கு. கோவில்ல இருந்து பீச்சை பாக்குறதும் மேல இருக்க கிளவுட்ஸுமே வேற லெவல்ல இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி அவரோட மூலஸ்தான கோபுரம். அதுக்கு பக்கத்திலேயே ஆண்டாள் சுவாமி சன்னதி இருந்துச்சு. இங்கேயும் நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். சீரியஸா சொல்லணும்னா திருப்பதியில எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு இந்த லொகேஷனும். பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஃபைனலா நம்ம டிரைவர் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நாங்களும் இந்த பிளேஸ்ல இருந்து கிளம்பிட்டோம். நீங்க இதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி பக்கத்துல இருக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சுவாமி டெம்பிளுக்கு விசிட் பண்ணிருக்கீங்களா இல்லையான்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப்.